பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரை யாருடையது? உ.வே. சாமிநாதர். ஐயன் டெய்தி மைதொட்டுப் பயின்றார் எனக் குறிப்பிடும் நூல் சீவக சிந்தாமணி. அக்காலத்தில் உபாத்தியாயருக்கு ஆசிரியர் வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் என்ன? கணக்காயர். பிள்ளையார் சுழியிட்டு எழுதும் பழக்கம் எதனைக் குறிக்கிறது? எழுத்துத் தொடக்கம். அக்காலத்தில் எழுத்தாணிகளுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் யாவை? ஊசி, மடக்கெழுத்தாணி, வர எழுத்தாணி. ஏடுகளைத் திருத்தும் பணிக்காகப் பயன்படுத்தப்படுபவர் யார்? ஏட்டுச் சுவடி திருத்துனர். சல்லடைக்கண் என்பது எதனைக் குறிக்கும்? ஏடுகளில் துளையிடுவதைக் குறிக்கும். மந்தம் உச்சம் எனப்படுவது எதனைக் குறிக்கிறது? ஒலிக்கும் முறைகள் குரல் நடை. மன்றங்கள் எதற்காகப் பயன்படுத்தப்பட்டன? கல்வி பயிலவும் விவாதிக்கவும். ஆசிரியர் ஏகலைவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தன் முயற்சியால் கற்றவர். இதில் வெற்றி பெற கவிதையின் ஆசிரியர் யார்? சுரதா. சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். உவமைக் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுரதா. சுரதா தன் பெயரை ஏன் மாற்றிக் கொண்டார்? பாரதிதாசன் மீது பற்றால். சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கம். சுரதா பெற்ற தமிழக அரசின் விருது பாவேந்தர் நினைவு விருது. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் வேறு என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சுரதா. தேன்மழை என்ற நூலுக்காக சுரதா பெற்ற விருது எது? சாகித்ய அகாடமி விருது. தமிழக அரசின் விருது. சுரதா நடத்திய கவிதை இதழ்கள் யாவை? காவியம், இலக்கியம், ஊர்வலம். இடைக்கீடு கவிதையின் ஆசிரியர் யார்? சி. மணி. சி. மணியின் இயற்பெயர் என்ன? பழனிச்சாமி. சி. மணி நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? நடை.